அது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடாக மாறுறது வந்து 800களில் தொடங்க ஆரம்பிக்குது. கிபி 800களில் தான் அது ஒரு வணிகமாகவே மாறுது. ஏன்னா ரோமாபுரி சாம்ராஜ்யத்திலே அடிமைகள் இருந்தாங்க, ஆண் அடிமைகள் இருந்தாங்க, பெண் அடிமைகள்லாம் இருந்தாங்க. பிற்காலத்தில் அரேபிய நாடுகளில் கூட தான் இருந்தாங்க. அதெல்லாம் வந்து இஸ்லாத்தில் கிடையாதுன்னாங்க. இஸ்லாத்தில் அடிமைத்தனம்ன்றது தப்புன்னு தான் சொல்லியிருக்கு. ஆனாலும் இஸ்லாமியர்கள் நிறைய அடிமை வியாபாரம் பண்ணாங்க, அதெல்லாம் மறுக்க முடியாது. 1500களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரேட் வந்து ரொம்ப பெருசாக டெவலப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஆஃப்ரிக்காவை ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஐரோப்பியர்கள். ஆக்சஸ் பண்ண ஆரம்பித்தோடனே ஆஃப்ரிக்காவும் ஆக்சஸ் பண்ணுறாங்க, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்காலாம் ஆக்சஸ் ஆகுது. இந்த 2 மிகப்பெரிய நிலப்பரப்புகளும் பழங்குடியினரால் சூழப்பட்ட பகுதியாக இருக்குது. ஆசியா, ஐரோப்பா வந்து அவங்க தான் நாங்கள் தான் மெயின் லைன் நாகரிகம்னு சொல்லக்கூடிய மக்களாகவும், இந்த 2 பகுதிகளும் கொஞ்சம் பின்தங்கியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆப்பிரிக்காவிலிருந்து மனிதர்கள் கொத்து கொத்தாக வேட்டையாடப்பட்டார்கள்.